அண்ணே, அம்மாவோட இழப்பு யாராலையும் ஈடு செய்ய முடியாதுதான். இருந்தாலும் இப்படியே நினச்சிருந்தா செத்து போனம்மா திரும்பி வரப்போகிறாங்க. டேய், எந்த வழியும் தெரியாமல் வளர்த்துட்டாங்கடா. அப்படி வளர்த்த அம்மாவுக்கு அவங்க ஆசையை கூட நிறைவேற்ற முடியலடா. அண்ணே, சந்தோஷம் வரப்பு தான் சங்கடமும் சேர்ந்து வருதுண்ணே. சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைடா. அனாதையா நிற்கிறேன்டா. நான் இருக்கேங்க. அம்மா உங்களை எல்லாம் எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா ஸ்தானத்துல நான் இருந்து உங்களை பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதீங்கண்ணே. அண்ணி நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. டீச்சர், இதுதான் காவிரி ஆறு. இதில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னா கடல் மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி இல்லாதனால வெறும் பாறை மட்டும் இருக்கு. ஓ அப்படியா? ம், இது யாருக்குமே தெரியாதா? நீங்க தான் புதுசா கண்டுபிடிச்சீங்களோ? குழந்தைய கூட்டிட்டு வந்து சுத்தி காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அங்க பாருங்க. ஆ, ம், நல்லா பாருங்க அங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காமல நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சிருக்கு? ம், வேற எல்லா பொண்ணுக்கும் உங்களை பிடிக்கலல்ல, அதனாலதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கேட்கறதுக்காகத்தான் நான் திரும்பவும் கேட்டேன். ஓ அப்படியா? ம் ஆ, யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? ம் அப்படியாவது யாராவது தப்பா நினைக்கிட்டுன்னு தானே எதிர்பார்க்குறேன். ஆ? இந்த நேரம் பார்த்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பார்த்தா தானே சோக்கு சுந்தரம் ஒரு அழகான பொண்ணு கூட தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. பேசிட்டு இருந்தா மட்டும் போதாது. அடுத்தது கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம்.